லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். இந்த சிபிஎஸ்சியில் அந்த தேர்வு விடைத்தாள் திருத்துறதை பற்றி கடந்த நேர்காணலில் பேசியிருந்தீங்க. சிபிஎஸ்சியில் அது ஆன்லைனில் திருத்துற மாதிரி, அதில் சில பிரதிகள் புரியலங்கிறதுனால திருப்பி சிலர் ஆசிரியர்கள் இது கையால் திருத்தினாங்க. அப்புறம் மாணவர்கள் எதிர்த்தாங்க. இது ஒரு குளறுபடி நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கான தெளிவான விளக்கம் யாருமே கொடுக்கல, எதிர்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கல்வித்துறையின் மிக முக்கிய பணி முறையாகவும் நேர்மையாகவும் தேர்வை நடத்துவது. ஆனால் தொடர்ந்து தேர்வு நடத்துவதில் தோல்வி அடைந்திருக்கிறது மத்திய அரசின் கல்வித்துறை. நீட் தேர்வு கேள்வித்தாள் கசிவு காரணமாக தேர்வு ரத்து செய்யப்பட்டது. கியூட் தேர்வு முறையாக நடக்கவில்லை. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்விலும் குளறுபடி. இப்படி இருக்கும்போது மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறாரு. காங்கிரஸ் கட்சியின் ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு, 18 லட்சம் மாணவர்கள் வாழ்க்கையில் விளையாடிவிட்டு வெக்கமின்றி பதவியில் ஒட்டி கொண்டிருக்கிறார் ஒன்றிய கல்வி அமைச்சர் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? நம்ம நக்கீரன் வாசகர்களுடைய நினைவூட்டலுக்காக நீங்க கேள்வியில சொல்லும் போதே நம்முடைய நேர்காணல்ல ஏற்கனவே நம்ம வலியுறுத்திய பாயிண்ட்ல வடக்கு மாநிலங்கள்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சப்ஜெக்டை நம்ம அந்த பேட்டியில நிறைய சொல்லலை. குறிப்பா பாத்தீங்கன்னா 3 விதமான சுரண்டலை அந்த சிபிஎஸ்இ நிர்வாகம் சொல்லியிருக்கான். ஒண்ணு இந்த மெத்தட்ல இருக்கக்கூடிய கோல்மால்களை அந்த 3 மாணவர்கள் ராகுல் காந்தி உட்பட எல்லோருக்கும் போய் எடுத்து சொல்லி, அது அரசியல் நெருக்கடி ஆனதுக்கு அப்புறம் அந்த சிபிஎஸ்இனுடைய செயலாளர், தலைவர் போன்றவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் சொன்னது போல, தொடர்ந்து கல்வி பிரச்சனையில் ஒன்றிய அரசு மிகவும் மோசமாக அக்கறை இல்லாமல் செயல்படுகிறது என்று நாம தொடர்ந்து நக்கீரன் பேட்டியில வலியுறுத்திட்டே வர்றோம். இங்க பாருங்க, ஒரு பேப்பரை நீங்க வேல்யூவேஷன் பண்றதுக்கு என்ன மெத்தடுன்றதையே ஒரு குழு மாற்றி ஹையஸ்ட் அமௌண்ட் போடுறோம். 30,000 ரூபாய் நீ கட்டணும்னாலும் மக்கள் கட்டி நான் அதை பாக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம தான் இந்த எல்லா பிரச்சனையிலையும் நடந்த கோல்மால்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார். 6ஆம் தேதி அன்னைக்கு அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய மையமான டிமாண்டே அந்த சிஜேபியினுடைய இதுல சிபிஎஸ்இல இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ல கல்வி அமைச்சருடைய அணுகுமுறை சரியில்லை, ஆகவே அவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொல்றாங்க. நாட் ஓன்லி ஜெயராம் ரமேஷ், எல்லா எதிர்கட்சிகளும் நீட்ல இவங்களுடைய அணுகுமுறை மோசமாக இருந்த போதே இந்த பிரதான் பேசக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் அதை ஜனநாயக ரீதியாக பதில் சொல்லுவதில்லை, பொறுப்பான பதிலை சொல்றதில்லை. ஒரு கேள்வி கேட்கிறோம்னு சொன்னா அதுல நடந்திருக்கக்கூடிய அந்த கோல்மால்களை பற்றி அவருக்கு தெரியலன்னு சொன்னா தெரியலன்னு சொல்லணும். அப்படி ஒண்ணு நடக்காத மாதிரி பேசி ஒரு நெருக்கடி ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதை ஏத்துக்கிறது என்பது மோசமானது. அதுல அவரு ரொம்ப மோசமாக கல்வித்துறையை நாசம் பண்ணி விட்டார் என்று தொடர்ந்து நம்மளால நிறைய குற்றச்சாட்டு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 86 முறை போட்டித் தேர்வுகளினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் மறுபரிசீலனை செய்யணும்னு வடக்கு பகுதியில காட்சி ஊடகத்துல பேசுறான். 34 தகுதி தேர்வுகள் ஒரு ஜாபுக்காக நடத்துறாங்கன்னு சொன்னா அந்த ஜாபுக்கான நிர்வாகம் பொறுப்பேற்று அதை கேன்சல் பண்ணிட்டான்னு சொன்னா அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு அவன் அறிக்கை விடுறான். ஆனா கல்லூரிகள்ல மேல் படிப்புக்காகவோ அல்லது ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்காகவோ மக்கள் வரும்போது, மாணவர்கள் வரும்போது அதுல நடக்கக்கூடிய இந்த 80க்கும் மேலான அந்த தவறுகளை அடுத்தது என்ன செய்யணும்ன்றது சம்பந்தமான பொறுப்பற்ற அணுகுமுறையை தான் இந்த பிரதான் கையாளுகிறார். ஆகவே கிட்டத்தட்ட 1 கோடிக்கு ஒரு 67 லட்சம் 68 லட்சம் சொல்றான் பாதிக்கப்பட்ட மக்கள். நாட் ஓன்லி இந்த QUETன்னு ஒரு குயட்னு ஒரு தேர்வு இருக்கு, இந்த தேர்வு, அப்புறம் நிர்ணயிக்கப்பட்ட மத்திய அரசின் சலுகைகளோடு பெறக்கூடிய சில கோர்சஸுக்கு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகள், அந்த தேர்வுகள் உட்பட இந்த பிரதானுடைய மினிஸ்ட்ரியில மிகவும் மோசமாக நடந்திருக்கிறது. ஆகவே கிட்டத்தட்ட 1/2 கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து மன உளைச்சல்ல இருக்கிற காரணத்தினால அஜாக்கிரதையான அமைச்சர் என்ற வகையில கல்வித்துறையை அவரிடமிருந்து எடுக்க வேண்டும். குறிப்பாக அமைச்சரவை பதவியிலிருந்தே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற குரல் அதிகமாக ஓங்கி இருக்கு.
அதுக்கான போராட்டங்களும் மாணவர் இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவர் ராஜினாமா செய்வதுதான் சரியான வழி. ஆனால் ஒன்றிய அமைச்சரும் பிரதம அமைச்சரும் இந்த கல்வி பிரச்சனையில தன்னுடைய அக்கறையை காட்டுவது மாதிரி தெரியல. நாடே கொந்தளித்து போய் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒன்றிய அமைச்சருடைய அந்த அலுவலக நேரங்கள்ல பெரும்பகுதி நேரங்கள் பிஜேபியில இருக்கக்கூடிய மேற்கு வங்க பிரச்சனை, பிஜேபியில இருக்கக்கூடிய தமிழக பிரச்சனை போன்றவற்றிற்கு நேரம் ஒதுக்கி ஒன்றிய அமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், உள்துறை அமைச்சர். அப்போ நாடு மேல, இளைஞர்கள் மேல, மாணவர்கள் மேல அக்கறை இல்லாத அமைச்சர் மட்டுமல்ல, அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியாக தலையிட்டு அதில் தன்னுடைய கருத்தை வலியுறுத்த வேண்டிய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ செயல்படாமல் இருப்பது இளைஞர்களின் எதிர்காலத்தை மிகவும் கவலையோடு பார்க்கக்கூடிய நாம் அதை பற்றி கவலைப்படாதவர்களிடம் ஆட்சியை ஒப்படைத்து விட்டோமே என்ற கவலையோடு தான் நம்ம இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கிறது. அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற குரல் வடக்கு பகுதியில் அதிகமா இருக்கு. அதனால ராஜினாமா செய்வதுதான் சரியான வழி. கர்நாடகாவில் புதிய முதலமைச்சராக, அதாவது காங்கிரஸ் கட்சியின் சித்தராமையா அவர் வேற பொறுப்பு போயிட்டாங்க. அதனால் அந்த இடத்துல சிவகுமார் வராரு, பதவியேற்றுக் கொண்டார். அப்படி பேசும்போது அந்த மாநில விவசாயிகளை உற்சாகப்படுத்த, அந்த மாநில மக்களை உற்சாகப்படுத்த மேகதாது விவகாரத்தை பற்றியும் பேசியிருக்கிறார். ஆற்றின் குறுக்கே, காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் என சமீபமாக பேசிட்டு தான் வராரு. இப்போ அவர் சொல்லும் பொழுது காங்கிரஸ் ஆதரவோடு ஆட்சியில் தாவேக்கா இருப்பதால் அணை கட்டுவதை தடுக்க முடியாது என்ற ரீதியில் சிவகுமார் பேசுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இங்க இருக்கிற தாவேக்கானர் என்ன சொல்றாங்க, இந்த ரீதியிலாம் சிவகுமார் பேசுறது எங்களுக்கு ஒரு வருத்தமா இருக்கு, நெருக்கடி தருது. நாங்க இந்த அளவுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்குறோம், ராஜ்யசபா கொடுத்துருக்குறோம், இங்கே இருக்கிற விஜய்க்கு நெருக்கடி வராத அளவுக்கு அவங்கெல்லாம் பேசணும் அப்படின்னு தாவேக்காரங்க சொல்றதாகவும் சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? வாசகர்கள் தமிழ்நாட்டினுடைய காவிரி நீர் பயன்பாடு, சிவகுமார் முதலமைச்சராக வருவதற்கு முன் சீதாராமையாவுடைய அமைச்சரவையில தன்னுடைய இமேஜ மேல ஏத்துறதுக்கு அவர் கர்நாடக மக்களினுடைய கர்நாடக உணர்வை காவிரி கர்நாடகர்களுக்கே என்ற வகையில் பேசுவதில் திறமை படைத்தவர். ஒரு 280 கிலோமீட்டர் பாத யாத்திரையை அவர் உருவாக்கினார். அந்த உருவாக்குனதனுடைய மைய நோக்கமே என்னன்னு சொன்னா, காவிரி பாயும் மாவட்டங்களில் இருந்து அந்த பகுதி மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக. அது கர்நாடகாவில் தான் முதலமைச்சராக ஒரு குறுகிய காலத்தில் மேலே வர வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு நடத்தப்பட்டது என்று அரசியலை பார்க்கக்கூடிய நமக்கு தெரியும். ஆனா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களை உசிப்புவதற்கு அந்த பாத யாத்திரையை பயன்படுத்தியவர் தான் இந்த சிவகுமார். ஒரு 2000 ஆண்டினுடைய காவிரி வரலாற தமிழகத்தினுடைய விவசாயிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரிந்து வைத்திருந்தாலும் கூட, காவிரி நதிநீர் என்பது தமிழகத்தினுடைய கிட்டத்தட்ட 16 மாவட்டங்களுக்கு விவசாயத்தினுடைய உயிர் நாடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும், 2 மாநிலத்துல பல்வேறு அரசுகள் வந்திருந்தாலும் 2017க்கு முன்பு ஏற்கனவே இருந்த அரசுகளிடம் சட்ட ரீதியாக, அரசியல் ரீதியாக, பேச்சுவார்த்தை மூலமாக கமிட்டிகளை அமைத்து 2 மாநிலங்களும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல தாபாக்கள் இருக்கிறார். ஆனால் 2018 கர்நாடகாவில் பிஜேபி இருந்ததுனால, ஒன்றிய அரசு மோடி இருந்ததுனால, இந்த ஜல்ஜீவன் ப்ராஜெக்ட் போன்றவற்றை நடத்துகின்ற அந்த ஒன்றிய அரசும் கர்நாடக அரசும் 2018 தமிழகத்திற்கு ஒரு துரோகத்தை இழைத்தார்கள். அது என்னன்னு சொன்னா, எந்த ஒரு அனுமதியும் டிஸ்பியூட்டட் ஏரியாவில் நீதித்துறையிலோ அல்லது அரசியலிலோ பெண்டிங்ல இருக்கும்போது 2 அதிகாரிகள் கூட்டத்தை நடத்தி அரசியல் கூட்டமாக மாற்றி அரசின் முடிவாக கொண்டு வர வேண்டும். அதிகாரிகள் கூட்டம், அரசியல் கூட்டம், அரசியல் கூட்டம்ன்றது அனைத்து கட்சி கூட்டம், அதுக்கப்புறம் அரசின் முடிவு. இங்க திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும், விஜய் தலைமையிலான தாவேகா இருந்தாலும் 2018 நம்முடைய தமிழக அமைச்சரவைக்கு தெரியாம அங்க இருந்த கர்நாடகாவினுடைய ஆட்களுடைய கோரிக்கையை ஏற்று காவிரியில பாயக்கூடிய அந்த வெள்ளத்தின் பெரும் பகுதியை அது அங்கேயே தடுத்து நிறுத்துவதன் மூலம் ஒரு 10-12 மாவட்டங்களுக்கு தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பதை உணராமல் அந்த அனுமதியை கொடுத்து 2 மாநிலத்தினுடைய விரோத தன்மைக்கு வழிவகுத்தது ஒன்றிய பாஜக அரசாங்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு என்ன டெவலப்மெண்ட்? நீங்க வந்து அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட மேகதாட்டு அணையில நாம எப்படி வேண்டும் என்பதற்கு ஜீவகுமார்னு ஒரு தஞ்சை விவசாயிகளுடைய கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய தலைவர் அவர் சொல்வது என்னன்னு சொன்னா, நீங்க ஏற்கனவே சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட தண்ணீரை வைத்து மட்டுமே ஒரு தன்னிறைவை நெல் உற்பத்தியில விவசாயத்துல தமிழகம் செய்ய முடிந்தது. கர்நாடகாவில் வீச்சத்தோடு வரக்கூடிய நீரை பதமாக பல மாவட்டங்களுக்கு பயன்படுத்துவதன் மூலம் பாதிப்பற்ற விவசாயத்தை 40 அல்லது 45% காவிரியினுடைய நீரை வைத்துக் கொண்டே விவசாயத்தில் சாதனை படைத்த தமிழகத்திற்கு இப்போ நீங்க மேகதாதுல இந்த அணையை கட்டுவதன் மூலம், அனுமதி கொடுப்பதன் மூலம் பெரும்பகுதியான அந்த விவசாய பகுதி மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாகும். ஆகவே ஏற்கனவே தஞ்சை விவசாயிகள் ஜூன் மாசம் 12ஆம் தேதி நீங்க தண்ணீரை திறந்தால் மட்டுமே விவசாயம் என்பது, கடந்த ஒரு 6-7 வருஷத்துல ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் மே மாசம் திறந்தோம், போதுமான மழை இருந்ததுனால. 2024க்கு பின்னால ஒவ்வொரு வருடமும் நம்ம சாகுபடி செய்யக்கூடிய நெல் பரப்பு என்பது அதிகமான தண்ணீர் வந்ததுனால பாதிப்பு, சரியான நேரத்துல தண்ணீர் கொடுக்காததுனால பாதிப்பு என்பதையெல்லாம் தாண்டி விவசாயிகள் மிகப்பெரிய கடும் துயரத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல தஞ்சை விவசாயிகள் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய பல மாவட்ட விவசாயிகளினுடைய வறட்சிக்கு இந்த மேகதாது அணைக்கட்டு அனுமதி என்பது தடையாக இருக்கும். வறட்சியில விவசாயியின் கண்ணீரை தவிர அதிகபட்சமான நீரை வைத்திருக்கக்கூடிய கர்நாடகா அதை அனுப்பாததன் மூலம் 2 மாநிலத்துக்கு இடையில ஒரு விரோத போக்கை கடைபிடிக்க உதவும். அது ஆரோக்கியமான மாநில உறவுக்கு நல்லதல்ல. ஆகவே இது கர்நாடக விவசாயிகளின் உரிமை அல்ல, இரு மாநிலம், இன்னும் சொல்ல போனா பாண்டிச்சேரி உட்பட, பாண்டிச்சேரியுடைய ஒரு பகுதியும் இதுல கவர் ஆகும், தென் பகுதியினுடைய அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவான காவிரி நீர் பயன்பாடு என்ற வகையில ஏற்கனவே உள்ள உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த தடையை விதித்து மேகதாது அணைக்கட்டு விஷயத்துக்கு முடிவுக்கு கட்ட வேண்டும். அவர்களுடைய விவசாயத்திற்கு பயன்படுகின்ற வகையில் கொடுக்கப்பட வேண்டிய 450 டிஎம்சி என்பது தொடர்ந்த அரசியல் நடவடிக்கையில 177 டிஎம்சியாக மாறிவிட்டது. அரசியலினுடைய மோசமான அணுகுமுறையினால கொடுக்கப்பட வேண்டிய 450 டிஎம்சியையும் கொடுப்பதற்கு ஏற்றாற்போல இந்த மாநிலங்களையும் ஒன்றிய அரசு பயன்படுத்த வேண்டும். சுயநல அரசியலில் ஒன்றிய அரசு செயல்படக்கூடாது. காவிரி தமிழகத்தினுடைய வற்றாத நதி, உரிமையான நதி என்பதை புரிந்து கொண்டு ஒன்றிய அரசும் கர்நாடக புதிய முதலமைச்சரும் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். ரிசர்வ் வங்கி 1 லட்சம் கோடி மதிப்பிலான தங்கத்தை விற்பனை செய்துள்ளதாக தகவல்லாம் வெளியாச்சு, செய்தியெல்லாம் ஊடகங்கள்லாம் வெளியாச்சு. ஆனால் இதை ஆர்பிஐ திட்டவட்டமாக மறுத்திருக்கு. தங்கம் கையிருப்பு இருக்கா இல்லை வித்துட்டாங்களா என்ற ஒரு குழப்பம் மக்களிடையே வருது. இந்த மாதிரி செய்திகளை படிக்கும்போது ஒரு பக்கம் செய்தி இப்படி வெளியாடுது, இன்னொரு பக்கம் ஆர்பிஐ அதை மறுக்குது, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஒன்றிய அரசினுடைய நெருங்கிய சகாவாக செயல்பட வேண்டிய துறை நிதி அமைச்சகம். நிதி அமைச்சகத்திற்கு உயிர் நாடியாக செயல்பட வேண்டியது ரிசர்வ் வங்கி. இந்த ரிசர்வ் வங்கி, நிதி அமைச்சகம், இந்திய நாட்டினுடைய பிரதமர் தலைமையிலான தலைமை குழு, இந்த 3 பேருடைய அரசியல் அணுகுமுறையில வாசகர்கள் கவனிக்கப்பட வேண்டிய இந்த நாட்டினுடைய பணவீக்கம் என்பது பொறுப்பற்ற தன்மையில் எவ்வளவு மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு அளவுகோல் தங்க கையிருப்பு. நீங்க தங்க கையிருப்பு ஒரு நாட்டில எவ்வளவு வைத்திருக்கிறோமோ அதை பொறுத்துத்தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீரழியாமல் கொஞ்சம் மேலையும் கீழையும் தள்ளாடுகின்ற போது அதை அந்த கீழே விழற சேரை ஒரு ஓரமா ஒரு இதுக்கு முட்டு கொடுத்து நிறுத்துற மாதிரி பயன்படுத்தப்படுவதுதான் நீங்க தங்கத்தினுடைய இருப்பு. இந்த தங்க இருப்பை 1990ல உலக மையத்தை நரசிம்மராவ் அவர்கள் வேகமாக ஆதரித்த போது படுபாதாளத்தில் நாம் விழுந்து விடுவோமோ என்று 89-90ல இருந்தது. அந்த 89-90 காலகட்டத்தில் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் கூட்டத்துல ரிசர்வ் வங்கி அதிகாரிகளே ஒரு ஷார்ட் கேம்ல நாம கொஞ்சம் கோல்டை சேல்ஸ் பண்ணலாம், சோல்ட் அவுட் பண்ணலாம் என்று ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அன்றைக்கு தேசத்தில் இருந்த ஆளும் கட்சியும் எதிர்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து
ரிசர்வ் வங்கியினுடைய அந்த கோரிக்கையை ஏற்காமல் அடகு வைக்கக்கூடிய முறையை மட்டுமே ஆதரித்தார்கள். தங்க கையிருப்பு கீழே போகக்கூடாது, அடகு வைப்பதன் மூலம் அந்த ஷேக்கை நம்ம சரி பண்ணிடலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 91-92 அந்த ஷேக்கை சரியும் பண்ணாங்க. 90 அடகு வைத்ததை கூட எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு ஆளும் கட்சியை விமர்சித்த நாடு இந்தியா. ஆனால் ஏப்ரல் 26, 2026 பின்னால நடந்த நிதி அமைச்சகத்தினுடைய ஆலோசனை கூட்டத்தில் இந்த தங்கம் கிட்டத்தட்ட $12 பில்லியன் 12 பில்லியன் என்பதை டாலருடைய இன்றைய மதிப்புக்கு நீங்க பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா தங்க கையிருப்பில் கணிசமான அளவை இந்திய அரசு இழந்திருக்கிறது. இப்படி இழந்ததன் மூலம் மட்டும்தான் இந்த 3 மாதத்துல பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை வீழ்ச்சி என்பது நாம் எதிர்பார்த்ததை விட மிக மோசமாக கீழே போகுது. 12 பொதுத்துறை நிறுவனங்களுடைய ஷேர்ஸ் என்பது ஒரு 3 நாளில இரட்டை இலக்கத்தில் கீழே போகிறதுன்னு பொருளாதார பேராசிரியர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அப்போ இந்த தங்க கையிருப்புல அரசியல் அனுபவம் இல்லாத காரணத்தினால அல்லது நிதி அனுபவம் உள்ள அதிகாரிகளுடைய கருத்துக்களை நிதி அமைச்சகம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால இந்தியா மிகப்பெரிய பாதிப்புக்குள் எக்கனாமிக்கல் ஃபீல்டுல மாட்டிக்கொண்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாம ஒன்றிய அரசு இப்படி செயல்பட்டது என்பது கண்டிக்கத்தக்கது. பாராளுமன்றத்திலே இதுல எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு இந்த செய்தி போகாமலேயே அந்த மீடியாக்களை இந்த ஒன்றிய அரசு தன்மயப்படுத்தி வைத்திருக்கிறது. பொதுவா நம்முடைய கோல்டை வித்துட்டாங்கன்ற சப்ஜெக்டை கீழே இறங்குறதுக்கு முன்னால உத்தரப்பிரதேசத்திலேயோ ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேசத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை மீடியால பேச விட்டு இதுல இருந்து மக்களுடைய சிந்தனையை மாற்றுகிறார்கள். இது அவங்க மீடியாவை கையில வச்சுட்டு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய செயல். நாம மக்கள் மத்தியில் என்ன சொல்லணும்னு சொன்னா தங்க கையிருப்பும் பொருளாதார நிலை விவசாயிகளுடைய வாழ்க்கையும் ஒரு சேர கீழே இறங்கக்கூடிய முதல் நிலை இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அபாரமான வீழ்ச்சியில போய் இந்தியா சிக்கி தவிக்கும். உடனடியாக பொருளாதார பேராசிரியர்களையும் ரிசர்வ் வங்கி ஓய்வு பெற்ற அதிகாரிகளையும் வைத்து இந்த நிலையில் இருந்து நாம மீட்சி பெற என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் சொல்றாங்க. வரக்கூடிய 6-7 தேதியில பெங்களூர்ல ஒரு கருத்தரங்கு நடக்குது. அதுல கூட ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் பேசுகிறார்கள். 6000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல சில விஷயங்களை திட்டமிடுகிறார்கள். அது எக்கலாஜிக்கல் பாதிப்பு மட்டுமல்ல எக்கனாமிக்கல் பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது என்று தெரியாமல் சில தனியார் கம்பெனிகளுக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய உடன்படிக்கைக்காக ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறது. இது மோசமான செயல் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இந்திய மக்களினுடைய சொத்துக்களை இப்படி மோசமாக ஆட்சியிலே பொருளாதாரத்தை கீழே தள்ளக்கூடிய வேலையை அனுமதிக்க கூடாது. மக்கள் விழிப்புடன் இருந்து இந்த தங்க கையிருப்பில் தவறாக நடந்த ஒன்றிய அமைச்சரவையில நிதி அமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். நிதி அமைச்சர் தன்னுடைய விளக்கத்தை நாடாளுமன்றத்திலும் பொதுமக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் புதிய கட்சி தொடங்கத்துக்கு அவர் திட்டமிட்டு இருக்கிறார். நம் தமிழகத்தினுடைய பரபரப்பு அரசியலுக்கு பெயர் பெற்றது தமிழகத்தினுடைய பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர் அணுகுமுறை. நம்முடைய வாசகர்கள் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பிஜேபியில இருந்த போது அவரை சுற்றியே மீடியாக்கள் சுத்தும். பரபரப்பு அறிக்கை கொடுப்பதிலும் குறிப்பிட்ட சில அமைச்சர்களை எடுத்தறிந்து பேசி ஒரு பரபரப்பை பேசுவதிலும் தமிழிசை சவுந்தரராஜன் போல இல்லாம நயினார் ராஜேந்திரன் போல இல்லாம தனக்கென ஒரு பாதையை வகுத்து கொண்டவர். அந்த பாதை என்ன பாதைன்னு சொன்னா ஆக்டிவா இருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். போறாருன்னு சொன்னா ஒண்ணு ஆட்டு விவசாயத்துக்கு செய்தி போடுவாங்க. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம விமான நிலையத்துக்கு போகும்போது பரபரப்பு இந்திய அரசியல பேசிட்டு போவாங்க. அப்போ ஒரு ஷார்ட் கேப்ல அவர் தமிழகத்துல தன்னை சுற்றி ஒரு பிரச்சாரத்தை கட்டமைத்ததுல ஒரு சிறந்த அணுகுமுறையை கடைபிடிச்சார். ஆனால் இப்போ திடீர் என்று அவரு டெல்லி போகும்போது பிஜேபி கொடி இல்லாம போனாருன்னு தேர்தல் நேரத்துல பிஜேபிக்கு அவரு சீட்டு கேட்டாரா கேட்கலையா என்பது வதந்தியா நின்று அநேகமா வேண்டிய ஒரு சில இடங்கள்ல மட்டுமே பேசிட்டு மீதி இடங்கள்ல பேசாம பிஜேபியினுடைய ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து ஓரமா தான் இருந்தார். ஏன் ஓரமா இருந்தாருன்னு சொன்னா அவர் சொன்ன அணுகுமுறையில் தமிழகத்தை கொண்டு போவதற்கு அதிமுகவோடு பிஜேபி செல்வதிலும்
நயினார் ராஜேந்திரன் இந்த கட்சியை நடத்தி செல்வதிலும் அவருக்கு சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. இவரை கேட்டு நடக்கணுமான்னு கேட்டா நயினார் ராஜேந்திரன் நடக்க மாட்டார். நயினார் ராஜேந்திரனை பிஜேபி நம்பியது வேற ஒரு காரணத்துக்காக. தென்பகுதியில் உள்ள திராவிட வாக்குகளை நம் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று அமித்ஷா விரும்பினார். ஆகவே நயினார் ராஜேந்திரனை கையில வச்சுக்கிட்டாரு. அது இந்த தேர்தலில் நடக்காத சூழல்ல நாம ஒரு பரபரப்பு அரசியலை நடத்த வேண்டும் என்று விடுகிறார். அப்பதான் பேர் உட்பட அவர் சொல்லல, ஆனா எல்லாராலும் சொல்லப்படுகிறது. புதிய தமிழகம் ஜனதா கட்சி. நமக்கே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எது ஜனதா கட்சி, எது புதிய தமிழகம். இப்ப கிருஷ்ணசாமி கேஸ் போடுவாரா போட மாட்டாரா என்று யோசிக்க வேண்டியது. பேர் நிறைய இருக்கும் போது இப்படி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறவரு ராஜினாமா பண்ணிட்டு யாரோ ஒருத்தட்ட லெட்டரை கொடுத்துட்டு வந்துட்டா போதும். ஆனா போயிட்டு திரும்பி வராம டெல்லியிலே அவர் இருப்பதனுடைய காரணமும், அவர் இருக்கும் போதே நயினார் ராஜேந்திரனை கூப்பிட்டு வச்சு அமித்ஷா பேசுவதும், இது பிஜேபியினுடைய இரண்டாவது கிளை. முதல் கிளை நயினார் ராஜேந்திரனால் வழிநடத்தப்படுகிறது. இவர் என்ன கோரிக்கை வச்சு வேற யாரையாவது மாத்தணும்னு சொல்றாரா? அப்படி மாற்றிட்டா ரெண்டாவது கட்சி உருவாகாம போயிடுமா? மாத்தாம அப்படியே இருந்தா ரெண்டாவது கட்சி வரும். மாற்றிட்டா இவருடைய கட்சி விட்டுடும். அப்போ பிஜேபி அகில இந்திய கட்சி அண்ணாமலையை நம்பி தமிழகத்தில் நடக்க வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். அமித்ஷாவினுடைய அணுகுமுறை அதை ஆதரிக்குமா என்று தெரியாது. ஏன்னா அமித்ஷா சொல்லுவதை கேட்பவர்கள் தான் அமித்ஷாவுக்கு வேணும். சொல்லுவதை அமித்ஷா கேட்கணும் என்பது அவருடைய அணுகுமுறையே கிடையாது. 1 மோடி, 2 அமித்ஷா, 3 டெல்லியில தான் இருக்குமே ஒழிய இங்கிருந்து நம்ம கருத்தை சொல்லி அதை அமித்ஷா கேட்கிற வேலை அவர் வரலாறே கிடையாது. அதனால பரபரப்பாய் பேசப்படுகின்ற இந்த புதிய கட்சி உதயம் என்பது டெல்லி முடிவை ஒட்டித்தான் குழந்தை பிறக்குமா பிறக்காதா என்று சொல்ல முடிகிறது. டெல்லி முடிவை வைத்து பிறந்தால் அது அந்த வளர்ப்பு தந்தைக்கோ உதவிகரமாக இருக்குமே ஒழிய தமிழக மக்களுக்கு உதவியாக இருக்க முடியாது. நயினார் ராஜேந்திரன் நடத்துவதை விட கொஞ்சம் பரபரப்பாய் இவர் நடத்துவாரே ஒழிய வேற வகையில ஒரு பெரிய முன்னேற்றம் என்பது இருக்காது. தமிழக மக்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 134 FCI குடோன ஒரு கம்பெனி 110 குடோனை அதானிக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய ஒப்பந்தம் கையெழுத்தாவது. இந்திய மக்கள் எதிர்த்து போராட வேண்டும் என்று இடதுசாரிகள் போராட்ட அறைகூவல் விடுறாங்க. FCIல உள்ளவங்களுக்கே இந்த சப்ஜெக்ட் தெரியல. அப்போ இந்த நாட்டினுடைய மொத்த சொத்துக்களும் தனியார் அள்ளிட்டு போகக்கூடிய சூழல்ல இவர் கட்சி ஆரம்பிப்பாரா, அந்த கட்சி உருவாகுமா, யார் தலைவர் என்று நம்மளை பரபரப்புக்கு வேற திசையில தள்ளக்கூடிய வேலையை பிஜேபி செய்கிறது. நம் சொத்துக்களை நம்ம 80 வருஷமா நம்ம போராடி காட்ட இந்த சொத்துக்களை இவர்களுடைய பதவி சுகத்துக்காக விற்க இருப்பதை அனுமதிக்காமல் அவர்களை எதிர்த்த போராட்டத்திற்கு நாம் வர வேண்டும். போற நேரத்தில் கட்சி ஆரம்பிச்சாலும் தமிழிசை கட்சி ஆரம்பிச்சாலும் அது என்ன கட்சின்னு பேரை வேணா கேட்டுக்கலாம். ஆனால் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழக மக்களுக்கு அவர்களால் கொடுக்க முடியாது. இன்னைக்கு நேற்று ஜூன் 3 கலைஞர் கருணாநிதியினுடைய பிறந்த நாளில் கருணாநிதியுடைய தலைமையிலான அந்த தமிழக நிலையை நாம எந்த அளவுக்கு அமித்ஷா கிட்ட கொண்டு போய் இந்த வெற்றியை கொடுத்து விட்டோம் என்று சுகி சிவம் போன்றவர்கள் பேசுற பேச்சிலிருந்து பொதுமக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி சொல்றவன் எங்கேயோ ஒரு தொகுதியில போய் சொல்றான். ஜெயிச்ச தொகுதியை தாண்டி தூத்துக்குடியினுடைய எம்எல்ஏ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் திமுக எம்எல்ஏ ஜெயிச்ச இடத்துக்கு போய் எனக்கு வாக்களித்த வச்சு என்ன மந்திரி ஆக்கினதுக்கு நன்றின்னு சொல்றான். அப்போ அரசியல் பக்குவம் இல்லாத ஆட்களிடம் ஆட்சியை கொடுத்து விட்டு பொது சொத்துக்களை விற்கின்ற ஒன்றிய அரசு டெல்லியில உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது தேசத்தை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு இந்தியா கூட்டணிக்கு வலுவாக இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான அந்த கூட்டணி தான் நாட்டை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வழியில மக்களுக்கான உதவி செய்வதற்கு நாம தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.